அப்போஸ்தலர் நடபடிகள் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் ஒரு நபர் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். வாக்குத்தத்தமானது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்கலாம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் பைபிளை திறந்து அப்போஸ்தலர் 6:7 நேராக உங்கள் விரலை வைத்து சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லது பைபிள் இல்லாதவங்க மேல டிவியை பார்த்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மாதம் கர்த்தர் நம்மை சீஷர்களாக உருவாக்குகிற ஒரு மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமா, கர்த்தர் நம்மை சீஷர்களாக உருவாக்குவதற்கான ஒரு மாதம் இந்த 3வது மாதம். அப்போ நாங்கள் என்னவா இருக்கிறோம் பாஸ்டர்? நீங்கள் என்னவா இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தில் யாராக மாற வேண்டும்? சீஷர்களாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. அப்ப அது வேண்டாம், நான் முதல் பகுதியை சொல்றேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசிகளாக்குங்கள். அப்படியா போட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருடைய இருதயத்தில் தன்னிடத்துல வருகிற ஒவ்வொருவரும் யாராக மாற வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சீஷர்களாய் மாற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு தான் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. ஒருவேளை நம்ம நல்ல விசுவாசிகளாய் மாறி விடுகிறோம். ஸ்தோத்திரம். ஆனா தேவனோ நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாய் மாறும்படியாக விரும்புகிறார். இப்போ உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்பலாம். பாஸ்டர், விசுவாசிக்கும் சீஷருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்தோத்திரம். எங்களை விசுவாசிகள் தான் சொல்றீங்க, நாங்களும் எங்களை விசுவாசிகள் தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, விசுவாசிகள் என்பது ஒரு காமனான டேர்ம். ஆபிரகாமும் தேவனை விசுவாசித்தபடினால் விசுவாசி, நானும் தேவனை விசுவாசிக்கிறதுனால விசுவாசி, நீங்களும் தேவனை விசுவாசிக்கிறதுனால விசுவாசி. பைபிள் ஒருபடி மேலே போய் சொல்லுது, பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து அவருக்கு நடுங்குது. அப்ப பிசாசும் தேவனுக்கு விசுவாசிதான். பிசாசும் தேவனுடைய விசுவாசிதான். அந்த காமன் டேர்ம்லயே நின்று விடுவதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. அந்த விசுவாசி என்கிற ஸ்தானத்திலிருந்து சீஷர்கள் என்கிற ஸ்தானத்திற்கு நீங்கள் ஏறி வரும்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் இயேசுவின் விசுவாசிகள். இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் இயேசுவின் விசுவாசிகள். என்ன, ஒருபடி மேல போய் நீங்க எல்லாரும் இயேசு மட்டும் தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறீர்கள், அதனால நல்ல விசுவாசிகள் என்று கூட உங்களை சொல்லலாம். நிறைய புறஜாதிகள் இயேசுவையும் தெய்வமாக என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறாங்க. நீங்க ஸ்தோத்திரம், இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இப்படி போடுறீங்களோ என்னவோ தெரியாது, குளிக்க போகிற எத்தனையோ பேர் ஆத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட வந்து நம்ம சர்ச்சு வாசல்ல நின்று அப்படின்ட்டு போறத நான் கண்ணால பார்த்துருக்கேன். அவ்வளோ பக்தியா சர்ச்சு வாசல் சாமி கும்பிட்டு போறதை என் கண்ணால பார்த்துருக்கேன். ஸ்தோத்திரம். அவர்களும் இயேசுவை என்ன பண்றாங்க? தெய்வம் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்கள் இயேசு மட்டும் தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறீர்கள். அப்படினாலே அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கலாம் உங்களுடைய விசுவாசம் மேலானது. அவர்களும் விசுவாசிக்கிறார்கள், நீங்களும் விசுவாசிக்கிறீர்கள். அவர்கள் இயேசுவையும் தெய்வம் என்று விசுவாசிக்கிறார்கள், நீங்களோ இயேசு ஒருவரே தெய்வம் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
எனவே அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கலாம் உங்களுடைய விசுவாசம் நல்ல விசுவாசம். ஆனா எவர்களும் இந்த விசுவாசியாகவே இருந்து மரிக்கும்படியாக கர்த்தர் விரும்பவில்லை. மாறாக அந்த விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு நாம வளர்ந்து வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெரி சிம்பிள். நீங்க சீஷத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக the word சீஷத்துவம் அப்படினாலே சீர்படுதல் என்கிற மூல அர்த்தத்திலிருந்து அந்த வார்த்தை சீஷத்துவம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. இங்கிலீஷ்ல அதுக்கு டிசைபிள்ஷிப் அப்படின்னு பேரு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னது? டிசைபிள்ஷிப். Do you know the word discipleship? Where it comes from? எங்க இருந்து அந்த வார்த்தை வந்து தெரியுமா? It comes from the word discipline. எங்க இருந்து அந்த வேர்ட் வந்து discipleship அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? டிசிப்ளின். சீஷத்துவம் என்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது? சீர்படுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்குது. ஸ்தோத்திரம். அப்படின்னா சீஷன் டிசைபிள் என்றாலே அவன்கிட்ட என்ன இருக்குமா? ஒரு சீர்படுதல் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும். அல்லேலூயா. அவன் மாணவன் தான், ஆனால் அவன் சீஷராய் மாறுகிறான் என்றால் அவன்கிட்ட ஒரு டிசிப்ளின் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவன் விசுவாசி தான், ஆனாலும் அவன் சீஷன் என்றால் அவனிடத்துல ஒரு சீரான சில காரியங்கள் அவனிடத்துல காணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த சீர் உங்களிடத்துல வந்தால் நீங்கள் யார் என்று அழைக்கப்படுவீர்கள்? சீஷர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட வந்தா நீங்கள் யார் என்று அழைக்கப்படுவீர்கள்? டிசைபிள்ஸ் என்று அழைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். இயேசுவின் நாட்களிலே இயேசு யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்யும் போது திரளான ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். ஆனால் 12 பேர் மட்டும்தான் சீஷர்களாய் மாறினார்கள். ஏன்? ஸ்தோத்திரம். அவர்கள் இந்த திரளான கூட்டத்திலையும் விசேஷமானவர்களாய் தங்களை சில டிசிப்ளினுக்கு உட்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இயேசுவோடு நடக்க தங்களை ஒப்பு கொடுத்தபடினால் அவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு செய்தியை பேசல, ஆனாலும் அதனுடைய ஆரம்பத்தை டச் பண்ணி விட்டுட்டு போறேன். சீஷர்களின் ஒழுங்கீனங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு பிரசங்கம் வந்துகிட்டே இருக்குது. அதை நான் வந்து அடுத்த வாரமோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ நான் பேசுகிறேன். சீஷர்கள்னு சொன்ன உடனே இவங்க சகல விதத்திலையும் 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைத்து விடுவதற்கு அல்ல. சீஷர்கள்ட்ட இருந்த ஓட்டைய உடசல நம்ம பைபிள்ல இருந்து எடுத்தா எனக்கே இப்படி தோணுச்சு, இவன் நான் எவ்வளவோ பரவாயில்ல போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ சீஷர்கள்ட்ட ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குது. ஆனாலும் அவர்களை சீஷர்களாய் உருவாக்குகிற காரியத்தில் கர்த்தர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஏகப்பட்ட டேமேஜ், ஏகப்பட்ட ஒழுங்கினங்கள், ஏகப்பட்ட நான் டிசிப்ளின்ஸ். ஆனாலும் அவர்களை சீஷர்களாக உருவாக்குகிற விஷயத்தில் இயேசு சோர்ந்து போகவே இல்லை, தளர்ந்து போகவே இல்லை. இவங்களை கூடவே வச்சு சோரை போட்டு காப்பாற்றி கொண்டு போறமே, இவர்களில் ஒருவன் என்னை ஒரு நாள் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் காட்டி கொடுக்கிறவன்ட்ட நீ ஒரு துரோகிடா அப்படின்னு அவர் ஒரு நாளுமே என்ன பண்ணல, சொல்லல. மாறாக காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று இயேசு அறிந்திருந்தும் அவர் காட்டி கொடுக்கிறவன் இடத்துல இதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை அவர் என்ன பண்ணல, வெளிப்படுத்தவே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல யூதாஸ்ட இன்னாரா என்ன காட்டி கொடுப்ப துரோகி அப்படின்னு அவர் என்னைக்காவது பேசினாரா? கடைசி வரைக்கும் அப்பத்தை பிட்டு கொடுக்கிறதுல இயேசு உண்மையாக இருந்தார். அவர் எந்த ஒரு முக பாவனையில ஒரு மாற்றத்தையோ வெறுப்பையோ சலிப்பையோ அந்த ஒழுங்கினமான சீஷர் இடத்துல என்ன செய்யல, காண்பிக்கவில்லை. அவர்களை சீர்படுத்துவதற்காக சில நேரங்களில் கோபப்பட்டிருக்கலாம், அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக சில நேரங்களில் பலமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். ஆனால் அவர்களை உடைத்து நொறுக்குவதோ அவர்களை தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்குவதோ இயேசுநாதரிடத்தில் ஒரு நாளும் காணப்படவில்லை. 12 பேரை செலக்ட் பண்ணி அவர்களை சீஷர்களாக உருவாக்குகிற காரியத்தில் இயேசு அவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவராக இருந்தார். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு காரியம் உங்களுக்கு தென்படும். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிட்டு. நல்ல கவனிங்க, அதே அதிகாரம்
அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா அங்க ஒரு அந்த வேத வசனம் இப்படி போட்டிருக்கு. அதே அப்போஸ்தலர் 6:1 வாசிங்க. அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது போதும். அந்நாட்களில் சீசர்கள் என்ன பண்ணாங்களாம்? பெருகினார்கள். ஸ்தோத்திரம். அப்படியே 7ஆம் வசனத்துக்கு வாங்க. சீசர்கள் தொகை எருசலேமில் மிகவும். 1ஆம் வசனத்துல சீசர்கள் பெருகுகிறார்கள், 7ஆம் வசனத்துல சீசர்கள் மிகவும் பெருகுகிறார்கள். அப்படியே போக போக மிகவும் 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 சீசருடைய தொகை பெருகி கொண்டே போகிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் சீசர்கள் பெருக வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆதி சபையில விசுவாசிகள் பெருகினார்களோ, விசுவாசிகளும் பெருகினார்கள். அதே நேரத்தில் பைபிள் தெளிவாக சொல்லுது, சீசர்களும் பெருகினார்கள். சீசர்கள் மிகவும் பெருகினார்கள். ஸ்தோத்திரம். அப்படி சீசர்கள் திரளாய் பெருகும்படிக்கு கர்த்தர் எதை மூலதானமாக வைத்திருந்தார்? அந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமிலே பெருகிற்று. அல்லேலூயா. அப்ப சீசருடைய தொகை ஒரு சபையில் பெருகணும்னா சொல்லுங்க, தேவ வசனம் விருத்தி அடையணும். தேவ வசனம் விருத்தி அடையணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பாப்பா. எஸ்தர் சொல்லு, ஹேமா சொல்லு. ஸ்தோத்திரம். தேவ வசனம் விருத்தி அடையணும் சார். தேவ வசனம் விருத்தி அடையணும். வேண்டாம் சொல்றதுக்கு அந்த பையனை அப்படி அடிக்க. ஸ்தோத்திரம். அன்பா கையை கொடுத்து சொல்லு, தேவ வசனம் விருத்தி அடையணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சரி, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பைபிளை அப்படி தூக்குங்க பார்ப்போம். இந்த பைபிளை அப்படி தூக்குங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் என்னமா? வேத வசனம். இதுக்கு பேர் என்ன? வேத வசனம். இதுக்கு பேர். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ வசனம். பாஸ்டர், வேத வசனத்துக்கும் தேவ வசனத்துக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம்? வேத வசனம் என்பது எழுதப்பட்டது, தேவ வசனம் என்பது உரைக்கப்படுவது. வேத வசனம் என்பது ஆமா, ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். எழுதியது எழுதியதே. இதுல ஒன்னையுமே என்ன பண்ண முடியாது? மாற்றவே முடியாது. இதுல ஒன்னையுமே மாற்ற முடியாது. எழுதியது எழுதியதே. ஸ்தோத்திரம். இதுல ஒன்றை கூட்டினாலும் பிரச்சனை, குறைச்சாலும் தப்பு. இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுதான் வேத வசனம். ஆனால் சீசர்கள் பெருகுவதற்கு தேவன் வேத வசனத்தை விருத்தி அடைய பண்ணல, மாறாக தேவ வசனத்தை விருத்தி அடைய பண்ணினார். இந்த தேவ வசனம் என்பது ரேமா. தேவ வசனம் என்பது ரேமா, உரைக்கப்பட்ட வார்த்தை. வேத வசனம் என்பது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. எபிரேய பாஷையில எழுதப்பட்ட வார்த்தைக்கும் உரைக்கப்பட்ட வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் காணப்படும். அவர்கள் எழுதப்பட்ட வார்த்தைக்கு கொடுக்கிற கனம் வித்தியாசமானதாக இருக்கும். தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அந்த சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்திற்காக பேசப்படுகிற உரைக்கப்பட்ட வார்த்தை வேறு விதமாய் மதிக்கப்படும். ஆனால் ஆண்டவர் சபையை வளர்ப்பதற்கு, சபையில் சீஷர்களை விருத்தி அடைய பண்ணுவதற்கு எதை பயன்படுத்துவேன்னு சொல்றாரு? எதை? இதையா இதையா இதையா? இப்படி சொல்லாதீங்க. இதையா இதையா? எதை சொல்லுங்க. கையை கரெக்டாக வைங்க. கையை எங்கே வைக்கணுமா வைங்க பார்ப்போம். பண்ணி சொல்ல முழிக்காரு. என்னடா இது ஒன்றும் புரியல, கஷ்டம்தான். ஸ்தோத்திரம்னா அப்பா, நான் பிரசங்கம் பண்ணி புரியலைன்னா இந்த உலகத்தில் யார் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு புரிய போகுது? ஏங்க, இது வேதம். வேதம் வேத புஸ்தகம், வேதக்காரங்க வேத புஸ்தகம். இது வேதம். இது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். வேதம், லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ இன்னொரு 3 சொல்றேன். தேவ வசனம், ரேமா, உரைக்கப்பட்ட வார்த்தை. இப்போ ஒரு 3 வார்த்தை சொல்லிருக்கேன். இங்க வாயில கை வச்சு 3 வார்த்தை சொன்னேன். தேவ வசனம், ரேமா, உரைக்கப்பட்ட வார்த்தை. இதுக்கு 3 சொல்லுங்க பாப்போம். வேத வசனம்,
லோகோஸ் எழுதப்பட்ட வார்த்தை. அப்ப தேவன் ரெண்டு விதத்துல தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறாரு. ஒன்று, ஏற்கனவே வேதத்தில் என்ன பண்ணிட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் என்னது? லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ். ஆனா காலா காலத்திற்கு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் மூலமாகவும் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வித்தியாசமான தரிசனத்தை கொடுத்து அவர்களை நடத்துகிறார். அப்போஸ்தலர் மூலமாய் உபதேசங்களை கொண்டு தம்முடைய சபையை சீர்படுத்துகிறார். சபையாரை சீஷர்களாய் மாற்றுகிறதிலே கர்த்தர் ரேமா வார்த்தையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அதற்கு பேரு தேவவசனம், ரேமா வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பனீசுலம் பிரதர், இப்போ புரியுதா உங்களுக்கு? சுவாமிதாஸ் பிரதர், புரியுதா உங்களுக்கு? வெரி குட், ஸ்தோத்திரம். அப்போ எழுதப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, லோகோஸ், ரேமா. எபிரேய பதத்தை நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் அப்படியே அப்படியே 3ஆம் 4ஆம் போய்கிட்டு இருக்கீங்க. போட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் புரிய வைப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எழுதப்பட்டது மாறவே மாறாது. ஆனால் உரைக்கப்பட்டது என்ன செய்யும்? மாறும். நீ உன் மகனை கொண்டு போய் மோரியா மலைகளிலே நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல மகனை சர்வாங்க தகன பலியாக செலுத்து அப்படிம்பாரு. அப்புறம் செலுத்த போற நேரத்தில் நிறுத்து, உன் பிள்ளைய பலி செலுத்தாத, அதுக்கு பதிலாக கொம்புகள் சிக்கி இருக்கிற அந்த கடாவை தூக்கிட்டு வந்து என்ன செய்யும்? பலி செலுத்து. இது உரைக்கப்பட்ட வார்த்தை. முதல்ல ஒன்று சொல்லுவாரு, அப்புறம் அதை மாற்றி வேண்டான்னு சொல்லுவாரு. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? உரைக்கப்பட்ட வார்த்தை, ரேமா. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரேமா வார்த்தை வரும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஏவுதலினால பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியாவுக்கு போக புறப்படுவார். அப்புறம் மக்கதோனியாவுக்கு போகாதன ஆவியானவர் அவர் என்ன செய்வார்? தடுப்பார். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி. ஒரு நாள் ஒரு ஊழியத்தை செய்யன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்புவார். ஒரு நாள், இன்னைக்கு நீ அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். இதெல்லாம் என்ன வார்த்தை? ரேமா வார்த்தை. இன்னும் இந்த வசனத்தின்படி பார்த்தா இதெல்லாம் என்ன வார்த்தை? தேவ வார்த்தை. தேவன் அன்னைக்கு பேசுவார், அப்பப்ப பேசுவார், உங்களை சீர்படுத்துவதற்காக. ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் பிள்ளைகளுக்கிட்ட சண்டை வரும், நான் கவனிச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். ஒரு பெற்றோர் ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயத்தை செய்யின்னு சொல்லியிருப்பாங்க, சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அதே பிள்ளைய அதை என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பிள்ளை சொல்லும், அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன், அதை என்ன செய்யாத, சாப்பிடாத. நம்ம தான் சொல்லியிருப்போம், ஒரு நாள் என்ன பண்ணுது, சாப்பிடுன்னு சொல்லியிருப்போம். ஒரு நாள் நம்மளே சொல்லுவோம், அதை என்ன பண்ணாத, சாப்பிடாத. அப்போ அவன் அதுக்கு காரணம்லாம் கேட்டு அவனுக்கு புரிய வைக்க முடியாது. சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட, சாப்பிடாதன்னு சொன்னால் சாப்பிடக்கூடாது. அப்படி செஞ்சா அவன் சீர்படுகிறான், அவன் ஒழுங்குபடுத்தப்படுகிறான், அவன் சீஷனாய் மாறுகிறான். கேட்டாலும் கேட்காட்டாலும் பிள்ளைதான். ஆனா எதிர்கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சா அது யாரு? சீஷன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஸ்தோத்திரம். சீஷன் ஆவது அவ்வளவு லேசு இல்லை. சீஷர்களாக உருமாற்றுவதற்கு இயேசுவே முக்கி ஸ்தோத்திரம். தண்ணியெல்லாம் குடிச்சு அவரும் வேர்த்து விறுவிறுத்து செத்தே போயிட்டார். இந்த 12 பேர் அவங்கள சிறந்த சீஷர்களாக உருவாக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து 3 வருஷம் மல்லு கட்டி இயேசு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, இயேசு செத்த போது இவங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் சீஷராக மாறிட்டாங்க. நான் நேற்று ராத்திரி ஒரு வசனம் படித்தேன், அவங்க எல்லாரும் அவரை விட்டு ஓடிட்டாங்களாம். அவங்க எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாங்களாம்? ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு வசனம், அவர் எல்லாரும் இயேசுவை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு வசனம் படித்தேன் நேற்று ராத்திரி. மத்தேயு 26:56. ஆமாம், கரெக்ட். இந்த இருக்கு. ஆமாம், வாசிங்க 26:56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நடந்து கூட போகல.
எட்ரா ஓட்டம். ஏசு என்ன சொல்லிட்டார்? அப்படி உங்க அவ்வளவு பேரையும் நான் கொல்ல போறேன்னு சொன்னாரு. என்ன சொல்? தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது இப்படி சொன்னார்ப்பா. இது என்ன பெரிய தப்பான வார்த்தையா? இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே சீசர் எல்லாரும் அவரை விட்டு என்ன செய்றாங்களாம்? ஓடுறாங்களாம். இப்படி ஓடுற ஆட்களையா இயேசு 3.5 வருஷம் உயிரை கொடுத்து உருவாக்குனாரு? ஆமா. அப்படி ஓடுகிறவர்களாக இருந்தாலும் இயேசு அவர்களை விடலை. அல்லேலூயா. அவர்களை உருவாக்குவேன் என்கிறதுல தளராமல் நின்றார். அப்ப தீர்க்கதரிசிகள் வார்த்தை நடக்குதுன்னு சொன்னதை கேட்ட உடனே சீசர்கள் ஓடுறாங்கன்னா எதை கேட்டு ஓடி இருக்காங்க? எதை கேட்டு ஓடி இருக்காங்க? வேத வசனத்தை கேட்டு ஓடி இருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து நின்னாங்கன்னா எதை கேட்டு திரும்ப வந்து நின்றுருக்காங்க? தேவ வசனத்தை கேட்டு சீசர்கள் திரும்பியும் இயேசுவினிடத்துல வந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ் வார்த்தை, தீர்க்கதரிசிகள் முன்னதாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொன்ன உடனே ஓட்டம் பிடிச்ச சீசர்கள் இயேசு தாம் பேச ஆரம்பிக்கிறார். அதை விளங்கி கொள்ளும்படி இயேசு பேச ஆரம்பிச்ச உடனே இப்போ வேத வசனம் அல்ல, இப்போ எந்த வசனம் வருது? தேவ வசனம் வெளிப்பட்ட உடனே ஓடின சீசர்கள் எல்லாரும் திரும்ப வருகிறார்கள். அப்போ அப்படி வேத வசனத்தினால மட்டுமல்ல, தேவ வசனத்தை விருத்தி அடைய பண்ணும்போது அங்கே சீசர்களின் தொகை மிகவும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒருத்தர் கூட ஆமேன்னு சொல்லலை. நான் எவ்வளவு பெரிய வெளிப்பாடு சொல்றேன். ஸ்தோத்திரம். நான் இந்த வேத வசனத்தை நான் குறைவா மதிப்பிடலை. இந்த வேத வசனத்தை நான் குறைச்சி பேசலை. எப்பவுமே இந்த ரேமா வார்த்தை எங்கிருந்து வரும் தெரியுமா? எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தான் வரும். இந்த ரேமா வார்த்தை சுயமா எங்க இருந்தோ வராது. அது எங்க இருந்து தான் வரும்? வேத வசனத்திலிருந்து தான் வரும். தேவ வசனம் வேத வசனத்திலிருந்து தான் வரும். ஆனால் அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வளருகிறவர்கள் சீஷர்களாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறீங்களே. நான் தேவ வசனத்தை பேசுவேன் என்றால் அப்படித்தான் பேசுவேன். பாஸ்டர், நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொல்றீங்க. நான் தேவ வசனத்தை பேசுகிறேன். வேத வசனம் தான் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அது என்ன செய்யாது? கீழே வச்சு வானம் பூமி ஒளிஞ்சாலும் எதுதான் ஒளியாது? எதுதான் மாறாது? வேத வசனம் என்ன செய்யாது? மாறாது. ஆனால் தேவ வசனம், அது தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசுவாரு. அவர் ஆபிரகாம் பேச ஆரம்பிச்சாரு, பிரவீன் குமாரோட நிறுத்த மாட்டாரு. இதுக்கு அப்புறமா என்ன செய்வாரு? பேசுவார். நீங்க போ, நீங்க போகாத, இங்க வா, இங்க வராத, இதை செய்யி, இதை செய்யாத, இங்க நில்லு, இங்க உட்காரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் மாத்தி மாத்தி பேசுவார். இந்த பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? ஆமா, நீ சீஷனாக உருவாக வேண்டுமானால் ஆண்டவர் எனக்கு என்ன பேசினாலும் அது நல்லதுக்குன்னு நீ நம்பி விசுவாசித்து ஓடாமல் நின்றால் நீ யாராக மாற முடியும்? சீஷனா மாற முடியும். சீஷனா மாறுறது அவ்வளவு ஈஸி. விசுவாசியா மாறிடலாம். விசுவாசியா மாறி, இயேசு தெய்வம் தாங்க, சரி இயேசு மட்டும் தாங்க தெய்வம், மாறிடலாம். ஏன்னா இயேசு அவ்வளவு நல்லவர். இயேசுவை விசுவாசிச்சு வர்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதான் பேய் கூட தேவன் ஒருவர் உண்டென்றும் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குது. அதுக்காக பிசாசு சீஷனா மாற முடியுமா? பிசாசு ஒரு நாளும் சீஷனா மாற முடியாது. ஏன்னா தேவன் ஒன்றை மாற்றி சொல்லும் போது அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள சட்டம் பேசிக்கிட்டே இருப்பான். சபையில் சில ஆளுகளை சட்டம் பேசிட்டே இருப்பான். அவங்க அப்படித்தான், இவங்க அப்படித்தான், அந்த ஒழுங்கு, இந்த ஒழுங்கு. தேவன் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துவார். தேவன் ஒரு சீரை அறிமுகப்படுத்துவார். அதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறவர்கள் தான் சீஷர்களாய் மாற முடியுமே தவிர சட்டம் பேசிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் சீஷராக மாற முடியாது.
விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் பிள்ளைகளா இருப்பார்கள், ஆனால் சீஷர்களோ புத்திரராய் மாறுவார்கள். திரும்ப சொல்றேன், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லது. ஆனா எப்பொழுது நீங்கள் சீஷராய் மாறுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் புத்திரராக எண்ணப்படுவீர்கள். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவங்க பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க. தேவ ஆவியினால ஒருத்தன் நடத்த, தேவ ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா மாத்தி பா, இப்படி போ, அப்படி போ, லெஃப்ட்ல திரும்பு, ரைட்ல திரும்பு, நேரா போ, ரிவர்ஸ் அடி, யூ டர்ன் பண்ணு, இப்படிலாம் பேசுவாரு. என்ன ஆண்டவர் இப்படி பேசுறீர் ஆண்டவரே? அவர் அப்படிதான் பேசுவாரு. என்ன பாஸ்டர் நீங்க இப்படி பேசுறீங்க? அவர் அப்படிதான் பேசுவாரு. அவர் பேசுறதுக்கெல்லாம் சரியா ஆண்டவரே எனக்கு செவி கொடுத்தா விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து நீங்கள் யாராக மாற முடியும்? சீஷர்களாக மாற முடியும். அல்லேலூயா. வேத வசனம், தேவ வசனம். இயேசு வேத வசனத்தை பேசினாரு. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்று இயேசு வேத வசனத்தை பேசினாரு. ஓடிட்டான். அடுத்தது இயேசு தேவ பிதாவிட்ட இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு வார்த்தை வாங்கி பேச ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாம் திரும்ப இயேசு என்ன செய்றாங்க? வாராங்க. ஆவியானவர் இறங்கி வந்தார். சிதறி போனவர்கள் மறுபடியும் கூட்டாக சேர்ந்து ஒரே அறையில் நினைச்சாங்களாம், காத்திருந்தாங்களாம். ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படும் வரைக்கும் அவர்கள் 120 பேராய் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். ஒரு நாள் இயேசுவை விட்டு ஓடின பயதான் அவ்வளவு பேரும். ஆனா மறுபடியும் ஆவியானவர் அவர்களை ஒருங்கிணைக்கும் போது, அங்க தேவ வசனம் வெளிப்படும் போது, ஆவியானவர் பேசும்போது ஓடியவர்கள் எல்லாரும் மறுபடியும் ஒன்று கூடி மேல் வீட்டறையிலே கூடி கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அங்க தேவ வசனம் ரேமா வார்த்தை வெளிப்பட்டது. இன்றைக்கும் ஒரு சபையோடு கர்த்தர் எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு மாத்திரமல்ல, உரைக்கப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசும்போது விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து சீஷர்கள் என்கிற நிலைமைக்கு அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அவ்வளவு ஈஸியா ஒருத்தன் சீஷனா மாற முடியாதுங்க. ஒரு நாள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு, ஒரு நாள் அதை செய்யுங்கம்பா, ஒரு நாள் செய்யாதீங்கன்னு பாரு. நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். இயேசுவோடு நடந்து பாருங்க, உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்தோத்திரம். ஆமா, இயேசுவோடு நடப்பது எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படியாக நடப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் சுயத்தை சாம்பலாக்கின ஒரு மனுஷன், சுயமாய் ஒரு முடிவெடுக்க வேண்டான்னு முடிவெடுத்த மனுஷன் ஈஸியா சீஷனாய் மாறுவான். அல்லேலூயா. உங்களை சீஷர்களாக உருவாக்குவதற்காக தான் கர்த்தர் இந்த சபையில கொண்டு வச்சிருக்கிறார். நான் எந்த சபையும் குறை சொல்லலை. சில சபைகள் தன்னிடத்தில் வருகிறவர்களை விசுவாசிகளாகவே 25 வருஷம் 30 வருஷம் வச்சு அவங்கள அடக்க ஆராதனையும் பண்ணி முடிச்சிருது. ஆனால் இந்த சபையில் நீங்கள் சீஷர்களாக மாறிதான் மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். விசுவாசியா ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் யாரா மாற்றணும்? சீஷர்களாய் மாற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு சீஷனின் அடையாளங்கள் ஒரு 3 அடையாளம் வச்சிருக்கிறேன். சீசன் பெற போகிற ஆசீர்வாதங்கள் ஒரு 6 ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு சீசன் எப்படி இருப்பான்? 3 அடையாளங்கள். அப்படி இருக்கிற சீசனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் 6 ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். 9 பாயிண்ட் வச்சிருக்கேன். ஒரு நல்ல சீஷன் யார்? அது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சீஷன் யார்? வேத வசனத்தின்படியே தான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, ஸ்தோத்திரம், குருவை உடையவனே சீஷன். ஒரு குருவை உடையவன் தான் யாராக இருக்க முடியும்? நான் ஒரு சீசன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் குரு யாருன்னு கேட்டால் எனக்கு குருவே கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீசனும் கிடையாது. நீங்கள் ஒரு சீசன் என்றால் உங்களுக்கு யார் இருக்க வேண்டும்? ஒரு குரு இருக்க வேண்டும். ஆமாம், இயேசு உங்கள் குருவாக இருக்க வேண்டும். இயேசு நியமித்த ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு குருவாக இருக்க வேண்டும். உங்களை வழிநடத்துவதற்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் உங்களுக்கு ஒரு குருவை நீங்கள் பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் சீஷர்கள். உங்களுக்கு குருவே இல்லை என்றால் நீ அவுத்து விட்ட ஆடு.
இல்லை. நீங்க ஒரு சீஷன் இடத்துல இருப்பீர்களானால், நீங்க ஒரு குருவுக்கு கீழே இருப்பீர்களானால் நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். முதல் காரியம், குருவை உடையவன் சீஷன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 9:28, மத்தேயு 10:24. வாசிக்க நேரம் இருந்தால் வாசிக்கலாமா? டக்கு டக்குன்னு வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் அவனை வைது நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். இயேசுவின் சீசர்கள் அவங்க வைறாங்கன்னு என்னது திட்டுறாங்க. என்னன்னு திட்டுறாங்க? நீ இயேசுவினுடைய சீசன், நாங்களோ மோசேயினுடைய சீசன். நல்லா கவனிங்க. அப்போ இந்த சீசர்கள் என்ற பதத்தை யாருக்கு பயன்படுத்துறாங்க? ஏதோ ஒரு குருவுக்கு நீ என்னவா இருக்க வேண்டும்? குருவுக்கு கீழே இருக்கணும். அப்பதான் நீ யாரு? ஒன்று மோசேக்கு சீசன் ஆயிரு, அல்லது இயேசுவுக்கு சீசன் ஆயிரு. எனக்கு யாருமே குரு இல்லை, ஆனால் நான் ஒரு சீசன் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அப்போ ஒரு மேற்பட்டவனுக்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறவன் தான் யாரு? சீஷன். ஒருவன் சீஷனாக இருக்க வேண்டுமானால் அவனுக்கு மேல ஒரு ஆள் இருக்க வேண்டும். அவன் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக ஒரு நபர் இருக்க வேண்டும். அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியாக அவன் ஒரு நபராக இருந்தால் அவன் சீஷன் என்று வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறது, தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். ஒரு சபையில் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ யார்? இல்லை, சீஷன் இல்லை. ஏன்? உனக்கு ஒரு குரு இல்லை, உனக்கு ஒரு எஜமான் இல்லை, நீ கணக்கு உபவிக்கத்தக்கதாக உனக்கு ஒரு ஆளு இல்லை. நீ ஸ்தோத்திரம், ஆமா, நீ மந்தையிலிருந்து அத்துக்கிட்டு வெளியே குதிச்சு ஓடுற ஒரு ஆடு. உனக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வருமோ சொல்ல முடியாது. உன் மேய்ப்பன், உன் தலைவன், உன் எஜமான் உனக்கு கொடுக்கிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை என்றால் நீ யார்? இல்லை, சீஷன் இல்லை. இல்லை அவர் சொல்றதெல்லாம் தப்பாவே இருந்துகிட்டு இருக்கு, அது சரியாவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்பா, தப்பா சரியானுங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? கர்த்தர் தான். கர்த்தர் ஒன்றை ஏற்படுத்தி, கர்த்தர் ஒரு சபையை உருவாக்கி, அந்த சபைக்கு ஒரு மேய்ப்பனை வச்சு உங்களை மந்தையில் ஆடுகளாக வைத்திருப்பார் என்றால் சரியோ தப்போ, லாபமோ நஷ்டமோ, நல்லதோ கெட்டதோ, அங்க நீங்க கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினால் நீங்கள் யாரு? நீங்க யாரு? சீஷர்கள். இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. வர அவர் பேச்சுக்கால் சரியில்லை, அவர் மொழியே சரி, அவர் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இருந்துக்கோ, ஒரு நாளும் ஒருபோதும் நீ சீஷனாய் மாற முடியாது. சில சீருக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். நீங்கள் வேணா பொறுமையாக இருக்கணும், ஜோம் பண்ணால் அன்னைக்கு தான் நம்ம வாயை கிண்டுற மாதிரியே சில சம்பவங்கள் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் கர்த்தர் அந்த சம்பவத்தை, அந்த சூழ்நிலை என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் கோவமே படமாட்டேன்னு ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. நாளைக்கு இல்லை, இன்னைக்கே என்ன வரும்? ஆமாம், நம்ம என்ன பரிசுத்தமாக வாழணும்னு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. சோதனை அடுத்த வாரம்லாம் வராது. பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த வாசப்படி தாண்டின உடனே எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். அடச்சை, இப்போதானே பொய்யே சொல்லக்கூடாது தீர்மானம் எடுத்தோம். அப்படி வருகிற சோதனைகளில் தோத்தாலும் ஆண்டவருடைய உதவியோட மறுபடியும் நான் சீர்படும்படி என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை சீசர்களாக உருமாற்றுகிறதுல இயேசு தீவிரமாக இருக்கிறார். அவர்களுக்காக அவர் தேவ வசனத்தை அனுப்புவார். இங்க வேத வசனம் இல்லை, எங்கிருந்தோ ஒரு ஆட்டோல எழுதின வார்த்தை உங்களை மனம் திரும்ப பண்ணும். யாரோ ஒரு ஆள் வந்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாரு, அது உங்களை இதயத்தை படபடப்பாக்கி உங்களை மனம் திரும்ப பண்ணும்.
எழுதப்பட்ட வார்த்தைகிட்ட வந்து அது வெட்டி சரிச்சிரும். நீ பொய் சொல்வாயானால் நாசமாய் போவாய்னு அது சொல்லும். இங்கே இதை வச்சு எல்லா பக்கமும் நம்ம டீல் பண்ண முடியுமா? இது வெட்டி தள்ளிரும். இதுகிட்ட மனுஷன் நிற்க முடியாது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒழுங்கா சுத்தத்தில் சுத்திரவனையே கிழிச்சிரும். அதனால கர்த்தர் சில நேரங்களில் வேத வசனத்தை அல்ல, தேவ வசனத்தை அனுப்பி சில நேரங்களில் பேசுவார். கழுதையின் மூலமாக பேசுவார், ஆட்டோவின் மூலமாக பேசுவார், சம்பந்தம் இல்லாமல் பஸ் கண்டக்டர் மூலமாக கர்த்தர் பேசுவார். எத்தனை பேரோட கர்த்தர் அப்படி பேசியிருக்கிறார். அவர் தேவ வசனத்தை கொண்டு சீஷர்களை உருவாக்குகிறார். அவர் வேத வசனத்தில் கையில் எடுத்தார்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். இங்கே எல்லா விசுவாசிகளுமே அப்படி கெட்டோட பேண்டேஜோட டேமேஜோட தான் பிரச்சனை வரணும். நீங்கள் பண்ணுற சேட்டைக்கும் நீங்கள் மந்தையை விட்டு ஏறி குதிக்கிறதும் அங்கே குதிக்கிறதும் இங்கே குதிக்கிறதுக்கும் வேத வசனத்தை வச்சு தான் நான் டீல் பண்ணுவேன்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருந்தார்னா கால் ஒடிஞ்சி கை ஒடிஞ்சி கெட்டு போட்டு அப்படி தொங்கிக்கிட்டு அப்படி தான் சர்ச்சுக்கு வரணும். ஆனால் ஆண்டவர் எதை வச்சு டீல் பண்ணுறாரு? உங்களை சீஷர்லாம் உருவாக்குவதற்கு தேவ வசனத்தை. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு ஆட்டோவிலிருந்து வரும். நடந்து போகிற ஒரு மனுஷன், சம்பந்தம் இல்லாத ஒரு ஆட்கள் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு சுருக்குன்னு குத்தும், உங்களுக்கு நறுக்கணுங்க. அந்த ஆக்களை மனம் திரும்புவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? தேவ வசனம். தேவ வசனம். நான் உங்களுக்கு பேசுவது என்னது? நான் உங்களுக்கு பேசுவது என்னது? தேவ வசனம். நான் பேசுகிற தேவ வசனமே குத்துது குடையுதுன்னா நீ மனம் திரும்பாமல் போனால் இது வந்து மன்னிப்பேன்னு சொல்லாது. விளக்கு தண்டை உன்னிடத்துல எடுத்து போடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கெல்லாம் அர்த்தம் தியானிச்சோம்னாலே கொலை நடுங்கும். ஜோலியை முடிச்சிருவேன். கொலை நாசம் பெரிய பெரிய வேர்டா யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இங்க போய் நம்ம சீசரா இங்க போனா செத்து போயிடுவோம். சீசரெல்லாம் உருவாக முடியாது. தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையை இயேசு எடுத்து சொன்ன உடனே பறந்துட்டான். அப்புறம் இயேசு அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி, எப்பா அப்படிலாம் இல்லை வாங்கப்பா, உங்களை நம்பி தானப்பா தேவன் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டே வச்சிருக்காரு, உங்களை நம்பி தானே முழு உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாத ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு அதை டைல்யூட் பண்ணி கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க? திரும்பி வராங்க. நான் பேசுகிற வார்த்தையவே நீங்கள் இவ்வளவு கோபமாக பேசுகிறாரு, அப்படி பேசுவார், அப்படி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சு பேசுகிறார், பார்க்கவே பிடிக்கலை அப்படின்னா எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு என்னை பார்க்குறதே பிடிக்கல. நான் பேசுகிறதெல்லாம் வம்படியாக தான் நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சிலரை சொல்கிறேன், அவர்களை பார்க்காமல் நான் கண்களை மூடிக்கொள்கிறேன். உங்களுக்கும் என்னை பார்க்க பிடிக்கவில்லை என்றால் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ஒரே நோக்கம், எப்படியாவது நீங்கள் சீசராய் மாறிவிட வேண்டும். 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, ரெண்டு பேரையுமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி பார்த்துக்கோங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது எம்மா எம்மா எப்பா எப்போ கழுத்தை கட்டி கிடக்கிற பிள்ளைகள் அதே பிள்ளைகள் தான். அதே பிள்ளைகள் 10 12 வந்துட்டாங்கன்னா நம்ம எய்த்தாப்புல போனாலே அவனுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். இவர் எதுக்கு அடிக்கடி வந்து மூஞ்ச காட்டுறாரு அப்படி தோணும். அப்படி தோணும். ஏன்னா அந்த டைம் அப்படி டைமு, அந்த கிரகம் அப்படிப்பட்ட கிரகம். அது அந்த பிள்ளைகளை சுற்றி வருகிற நேரத்தில் அந்த பிள்ளைகளால் நினைச்ச முடியாது, சகித்து கொண்டு இருக்க முடியாது. ஆனால் அதே பிள்ளைகள் திரும்ப வளர்ந்து வரும்போது ஸ்தோத்திரம், அப்புறம் திரும்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு வரும். சே, நம்ம அப்பா அம்மா நமக்காக தானே இப்படிலாம் செஞ்சாங்க, நம்ம அப்பா அம்மா நமக்காக தானே இப்படிலாம் செஞ்சாங்க அப்படி சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு அம்மாவை கொடுத்து டிபியில் வச்சுக்க வேண்டியதான் பாரு நினச்சிய. அப்போ நேரில் போய் எதுவும் வாங்கி கொடுக்கறதுக்கு அம்மா இருக்க மாட்டா. இப்படி ஒரு அம்மையை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே அப்பா. அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. உன்னையால் நீ ஆசைப்பட்டாலும் அல்வா வாங்கி கொடுக்க முடியாது, அம்மையை போய் தொட்டு தடவ முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மிஞ்சி போனால் டிபியில் வச்சுக்கலாம், அவ்வளோதான். எம்மா எம்மா எம்மா. ஸ்தோத்திரம். தேவ வசனம் அவ்வளவு டைல்யூட் ஆகி வந்தாலும் அதையே உங்களால் பொறுத்துக்க முடியலன்னா அப்புறம் எங்கிட்டு கூடி சீசனாக. இயேசுவும் ரொம்ப கஷ்டப்பட்டார். இயேசு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். பெரிய பெரிய வியாதியஸ்தனெல்லாம் அசால்ட்டாக சுகமாக்கிட்டு போயிட்டார், நொண்டியெல்லாம் தூக்கி விட்டு போயிட்டார்.
ஊமையை பேச வச்சுட்டாரு, குருடனை கண்ணில் கை வச்சோன்னா அவன் லேசா பார்த்தா 2வது தடவை கையை வச்சு பூர்ணமா சுகமாக்கிட்டார். இதெல்லாம் இயேசுவுக்கு லேசானது. ஆனா அந்த 12 சீசர்ல உருவாக்குவதற்குள்ள அவருக்கே கண்ணை கெட்டி கிறுகிறுன்னு வந்துட்டு, இயேசுக்கே கண்ணை கட்டி கிறுகிறுன்னு வர்ற அளவுக்கு இந்த சீசர்கள் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த சீசர்ல உருவாக்குற வேலையை ஏன்ட்ட கொடுத்துருக்காருன்னா எனக்கு எப்படி இருக்கு? இயேசுவே, உங்களாலேயே முடியாம நீங்க தவிச்சு தண்ணி குடிச்ச வேலையப்பா. நீங்க 12 பேரை உருவாக்குவதற்கே இந்த பாடுபட்டு நாக்கு தள்ளிட்டு உமக்கு, நான் அந்த 55 பேரை சபை உருவாக்குவதற்காக அவங்களை அழைத்து கொண்டு போய் கன்னியாகுமரியில் வச்சு பயிற்சி கொடுத்து அவங்கள திரும்ப கொண்டு வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சபையை உருவாக்கி இந்த சபையில கர்த்தர் அவங்கள கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்குள்ள ஏற்கனவே முக்காவாசி போயிட்டு இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறதையும் கொடுத்து ஸ்தோத்திரம். ஏற்கனவே 3 பிளாக்கோட ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்காது நான் நம்புறேன். நிறைய பேர் முணுக்குனா போய் படுத்துக்கிறாங்க, பிளாக் எல்லாம் ஓப்பன் பண்றாங்க. எனக்கும் அங்கங்க வலிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் வலியே போ போ போங்கிறோம்ல. இப்படிதான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம போய் படுத்தோம்னா என்னத்துக்கு ஆகிறது? ஸ்தோத்திரம். மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா ஸ்தோத்திரம், இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அங்கே ஒரு பிளாக் இருக்குங்க. எப்போ எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டுப்பா, நம்மளாலாம் இப்போ படுக்க முடியாது. 1 லட்சம் கொண்டா 2 லட்சம் கொண்டாங்க, நோ சான்ஸ். ஓடி கத்தருக்காக ஓடி ஆகணும். வலியாது கிளியாது போ இயேசுவின் நாமத்தினால அப்படின்ட்டு வலியெல்லாம் தூசியை தட்டிட்டு பறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்? உங்களை சீசர்களா உருவாக்கிடணுங்கிறதுக்காக இந்த பாடு, இந்த பாடு. அது டாக்டர் சொல்றாரு, எப்படி நீங்கள் அவர் அடையாளங்கள் கேட்குறாரு. நீங்கள் ஓடுனா உங்களுக்கு மூச்சு அடைக்குமா? இல்லை. அப்புறம் நீங்கள் மட்டன் நிறைய சாப்பிடுவீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த விசுவாசி வீட்டுக்கு போனாலும் சிக்கன் தான். அப்புறம் நீங்கள் பீடி சூட் கொடுப்பீங்களா? யோ நான் பாஸ்டரியா? சரி அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி பிளாக்கு? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம். அவர் சொல்றார், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நாங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுப்போம், எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா? ஸ்ட்ரெஸ்னா என்ன? அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன? அவர் முடிக்காரு. எங்களுக்கும் தெரியாது, டாக்டருக்கும் புரியாது. மிஷின் ஏதோ சொல்லுது, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இயேசு என்கிற ஒரு பரிகாரி எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு வருகிற துன்பங்களை எல்லாம் தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்? ஸ்தோத்திரம். சீஷர்களை உருவாக்க வேண்டும். ஒரு நல்ல சீஷன் கற்றுக்கொள்ளுவான். கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உடையவனே சீஷன். குரு இருப்பார்கள், ஆனால் குருவின் சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். இவர்கள் ஒரு நாளும் சீஷர்களாக மாற முடியாது. ஆடுகள் தன் எஜமானுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். இது என் எஜமானின் சத்தம், இதுக்கு நான் கீழ்ப்படியணும்னு சொல்லி அந்த ஆடுகள் எஜமானிடத்தில் ஓடுமானால் அவர்கள் தான் சரியான சீஷர்களாக மாற தகுதியானவர்கள். அவர்கள் ஆடுகளாக இருந்தாலும் அவர்களை சீஷர்களாக உருவாக்குவதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், குருவை போல அவர்கள் மாறுவார்களாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:40. ஒரே ஒரு வசனம் தான் இதுக்கு. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. சரி. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தன் குருவை போல் இருப்பான். சொல்லுங்க பாப்போம். தேறினவன் எவனும். நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். தேறினவள் எவளும் தன் குருவை போல இருப்பான். ஆமா ஸ்தோத்திரம். நீங்க நல்ல சீசனா இருந்து தேறிட்டீங்கன்னா, 3வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், நீங்க நல்ல சீசனா இருந்து தேறிட்டீங்கன்னா நீங்க யார் மாதிரி ஆயிருவீங்களா? குருவை போல மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. ஆமா. என் சண்டே ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ஜோம் பண்ணானா என்னையே மாதிரி ஜோம் பண்ணுவா. அவளை பார்த்தாலே, அவள் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணாலே, நம்ம சபையில் அப்போ நம்ம திருவேணாபுரத்தில் இருந்தோம், அவள் ஒருத்தரை பார்ப்பா, பார் பாஸ்டர் மாதிரியே ஜெபம் பண்ணுதா பார் அப்படி சொல்லுவாங்க.
ஆமாம், கடைசியில் பார்த்தா பாஸ்டம்மாவே ஆயிட்டான். பாஸ்டர் மாதிரியே ஜோமண்ணா இன்னைக்கு யாராயிட்டா? பாஸ்டம்மாவே மாறிட்டா. ஆமா, நல்ல கவனிங்க. தேறினவன் எவனும் தன் குருவை போலவே இருப்பான். இங்க ஒரு ரெவலேஷன் சொல்லி முடிக்கிறேன், ஒரு வெளிப்பாடு. குருவை போல இருந்தால் அவர்களுக்கு யார் வந்துருவா? சீசர்கள் வந்து விடுவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஒருத்தன் தேறிட்டான், குருவை போல மாறிட்டான் அப்படின்னா அந்த குருவுக்கு யார் இருந்தா? நீ சீசனா இருந்தல்ல, அது மாதிரி தேறின உடனே, நீ குருவை போல மாறின உடனே உனக்கு யார் வந்து விடுவார்கள்? சீசர்கள் வந்து விடுவார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு நல்ல சீசன் குருவை உடையவனாக இருப்பான், அந்த குருவினிடத்தில் கற்றுக்கொள்கிறவனாக இருப்பான். அவன் குருவை போலவே மாறி தனக்கு கீழே வேறே சீசர்களை உருவாக்குகிறவனாக மாறி விடுவான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுதான் இந்த சீசத்துவத்தினுடைய ஸ்டெப்ஸ். ஒரு வீட்டுக்குள்ள ஏறுவதற்கு 3 படிகள் இருக்கா? அந்த 3 படி. ஒரு சீசன் யார்? அவன் குருவை உடையவன். வேத வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். 2வது அவன் கற்றுக்கொள்கிறவன். நான் சொன்ன அந்த 5 வசனத்தை குறித்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த 5 வசனம் திரும்ப சொல்லணுமா யாருக்காது? வேகமா எழுதிக்கோங்க, இப்போ வாசிக்க நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். மார்க் 4:34, மத்தேயு 13:36, மத்தேயு 17:10-13. யார் சீஷன்? சொல்லுங்க பாப்போம். நம்பர் 1 குருவை உடையவன் சீஷன். நம்பர் 2 கற்றுக்கொள்கிற. நம்பர் 3 குருவை போல இருப்பவன். ஸ்தோத்திரம். குருவை போல மாறுகிறவன், இருப்பவன். அவன் குருவை போல மாறிட்டான்னா என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு கீழே வேற புதுசா யாரோ ஒருத்தர் என்னவா வந்துருவாங்க? அவங்க இவன் சீசரை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? உருவாக்க ஆரம்பிச்சிருவான். இவன் குருவை போல மாறிட்டான்னா இவன் சீசரை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? இப்ப நான் ஒரு நாள் ஒரு குருவுக்கு என்னவாக இருந்தேன்? சீசனாக. இப்போதும் ஒரு குருவுக்கு என்னவாக இருக்கிறேன்? சீசனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் அநேக சீசர்களை உருவாக்கும்படி களம் இறங்கி விட்டேன். அப்பந்தான் நான் யாரு? நல்ல சீசன். நல்ல சீசன். நானும் ஒரு பக்கம் சீசனா இருந்து கொண்டு உங்களுக்கு குருவாக இருந்து உங்களை சீசர்களாக என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நல்ல சீசர்கள்னா என்ன தெரியுமா? இந்த குருவுக்கு சீசர்களாக இருந்து இன்னும் புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி அவர்களையும் சீசர்களாக உருவாக்குவீர்களானால் நீங்கள் அல்லவா தலை சிறந்த சீசர்கள். அல்லேலூயா. Where heaven draws near, voices of praise casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face to face.